இட்லியும் குடல் குழம்பையும் கட்டியாச்சு. ஆஹா, நீயா? என்ன பாக்குற? நான் ஒரு காம்பு. தெரியும் வெத்தலையில வேஸ்ட் அவுட்டிட்டு இருக்க கிள்ளி வீசுவாங்களா அந்த காம்பு தானே. இந்த பூவை தாங்குதே, இந்த காம்ப சொன்னேன். அந்த மாதிரிதான் இந்த வீட்டை நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா இந்த வீட்டோட பூந்தோட்ட காவல்காரன் நான். உன் நெஞ்சில முளைச்ச ரோமங்கள் உண்மையான இருந்தா இந்த கோட்டை தாண்டிட்டு வீட்டுக்குள்ள போ. அந்த பயம் இருக்கட்டும். எந்த பயம்? நான் கிழிச்ச கோட்டை தானா வெட்டிப்புடுன்னு பயந்தானே அழிச்ச, அதுக்கு பேரு பயம் தானே. நான் இந்த வீட்டுக்குள்ள போனா உனக்கு என்ன பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆமா, பூந்த வீடு விளங்கிருக்கா? எப்படி காப்பு விடாம அடிக்கிற? என்னடா இது? கொசுப்பத்தி. என்ன படம் போட்டுருக்கு? ஆமா படம். இந்த கொசுவத்தி வீட்டுல கொளுத்தி வச்சு நிம்மதியா தூங்குறான் அவன் வழங்கா போயிட்டானா? இல்ல இந்த கொசுவத்தி தயாரிக்கிற லட்சக்கணக்கா சம்பாதிச்சு வீடு வாசல் காரு லொட்டு லொசுக்குன்னு செட்டில் ஆயிட்டான் அவன் வழங்கா போயிட்டானா? ஏன்டா எவனோ எப்போ திண்ணையில படுத்துட்டு சொல்லி வச்சு அப்படியே பிடிச்சி அலையறீங்க வெங்காயங்களா? உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்கே. ஆஹா, நம்ம அருவாளை சும்மா காச்சுக்குன்னு தான் வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே. தண்ணி தெளிச்சு விட்டோம் மறுபடியும் வந்து இலைய போறானேன்னு பாக்குறீங்களா? அடிச்ச சுனாமியில கரை வேணா காணாம போயிருக்கலாம், ஆனா கடல் அப்படியே தானே இருக்கு. நாமளும் அப்படி. ஐயா பாவக்காயா? பாவக்காய் சாப்பிட்டா பந்தாந்து போகிறதுல நமக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பல பரதேசிகள் சொல்லி வச்சதுனால இந்த பாவக்காயை நான் வெளிநடப்பு செய்கிறேன். என்னடா காய நகர்த்துறானேன்னு பாக்குறீங்களா? ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பம். உனக்கு சூடு சுரணம் இருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு மான ரோசம் இருக்குடா. மறுபடியும் எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள வந்த நீ? நான் என்ன இந்தியாவோட கடன் அடைக்கிறதுக்காக வந்திருக்கேன்? சந்தியாக்கு எனக்கு இருக்கிற கடனை தீக்கிறதுக்காக வந்திருக்கேன். பஞ்சு டைலாக்ல தீர்ந்து போச்சு. நாளைக்கு லஞ்சுக்கு வர மீன் குழம்பு ஆக்கி வைங்க. மீன் வாங்குறதுக்காக சந்தைக்கெல்லாம் போக வேண்டாம். சந்தியா கிட்டே மீன் இருக்கு. நான் அவனுடைய கண்களை சொல்கிறேன். அவுட் ஹவுஸ் தான் தங்கியிருக்கேன். ஆத்திர அவசரத்துக்கு கூப்பிட்டு அனுப்புறேன். வஸ்தானு நம்ம மேல வச்சுக்கிட்டு அவன் மேல பழிய போட்டா என்ன நியாயம்? அவனை எப்ப என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். சந்தியா ஒரு நிமிஷம். வர 15th நம்ம காலேஜ்ல மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. தெரியும். 2 வருஷமா நம்ம காலேஜ் மட்டும் இல்லாம இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்க. தெரியும். ஆனா இந்த வருஷம் நடக்க போற காம்படிஷன் உன் பேரே இல்ல. தெரியும். சந்தியா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ பேர் கொடுக்கலன்னு கண்ட கண்ட பசங்க அவங்க பேர் கொடுத்திருக்காங்க. தெரியும். சந்தியா சந்தியா ஒரு நிமிஷம். எல்லாத்துக்கும் தெரியும் தெரியுன்ற, ஆனா நீ ஏன் பாட மாட்டேன்ற? தெரியாது. டியர் ஸ்டூடண்ட்ஸ், நடந்து முடிந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் காம்படிஷன்ல நமது கல்லூரியை சேர்ந்த செகண்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட் மிஸ் ராஜராஜேஸ்வரி முதல் பரிசை பெறுகிறார். இப்பொழுது நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் செல்வி ராஜராஜேஸ்வரிக்கு பரிசினை வழங்குவார். சாரி சார், இந்த பரிசை வாங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாட்டு போட்டியில் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதுக்கு காரணம் என்னுடைய திறமையோ உழைப்போ இல்லை, அது சந்தியா எனக்கு போட்ட பிச்சை. இந்த போட்டியில கலந்துக்க அவங்க பேர் கொடுத்திருந்தா நான் என் பேரையே கொடுத்திருக்க மாட்டேன். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பரிசை நான் சந்தோஷமா வாங்கிக்கணும்னா அவங்க கையால வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
கஷ்டமெல்லாம் நாசமா போச்சு. அவனுக்கு செஞ்ச தாலி செய்ய வச்சா தண்ணி அடிப்போம். இந்தா இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட் முடியா சார். 300 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா 300 ரூபாங்கற? அது எங்க 4 பேருக்குமே பத்தாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்னியா கிடப்பீங்களா? ஏய் வர வர மார்வாடியே உங்களை மதிக்க மாட்டேங்கிறான். ஒரு காட்டுங்க பாஸ், அப்பதான் அமௌண்ட் ஏறும். சட்டு ஒரு போன் ஒண்ணு போட்டுக்கலாமா? போட்டுக்கங்க. யாரா உருட்டு கட்ட உலகறானா? நான் தீப்பொறி திரும்பவும் பேசுறேன்டா. நாகப்பட்டினத்துல மொபைலுக்கு ஏதோ பிரச்சனையா? நீ ஒரு 4 லாரி உருட்டு கட்டையும் ஒரு 4000 பேர் ஏத்திட்டு நேரா அங்க போயிரு. சட்டு எவ்வளவு சொன்ன? 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னேன். எப்படி? ஒரு போனுக்கே 700 ரூபாய் அமௌண்ட் ஏத்திட்டான். இன்னும் 2 போனை போட்டீங்கன்னா கடையவே எழுதி வேண்டாம். சட்டு இன்னொரு போன் போட்டுக்கலாமா? போட்டுக்கங்க. யாரா பூம்புகார பூத பாண்டியா? நான் என்ன பேசுறேன்டா. நம்மளுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவேன். அந்த கூரையில ஏகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு பிகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு 8 இருக்கு. எடுத்து கையில கொடுத்து விடு. என்னடா ரத்தம் வர அடிக்குது? சேட்டை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கியா? நடுமண்டை இல்லையா? அதையே எவ்வளவு நேரம் அடிக்கிட்டு இருக்க? கை வலிக்காது போயிடல. நச்சு நச்சுன்னு சங்கிலியை குத்தி ஜோலியா முடுறா எரும மாடு. பேர கிடக்குறீங்களா? சேட்டு எவ்வளவு சொன்னீங்க? 10,000 ரூபாய். அப்ப இன்னொரு போன போட்டுக்கிறேன். இந்த தடவை நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னொரு தடவை போன் பண்ணீங்கன்னா நான் பணம் தர வேண்டியது இருக்கும். என்கிட்ட பணம் இல்ல. என் பொண்டாட்டி நூர்ஜஹான் போன் பண்ணி கொண்டு வர சொல்லான்னு. ஐயோ நீ சேட்டு உன் பொண்டாட்டி பேர் நூர்ஜஹான். எப்படி? லவ்வுங்க. அப்ப சரி போடு. ஹலோ நூரா? என்ன நூறுங்கற? என் பொண்டாட்டி பேர் நூர்ஜஹான் இல்ல, செல்லம்மா 100 கூப்பிடுறேன். அப்படியா? சரி. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கங்க. சுரேஷ் அடகு கடை 66 பஜனை கோவில் பண்டாரன் தெரு. சீக்கிரம் வாங்க, பாத்தி எல்லாம் போயிட போறாங்க. ஏய் உனக்கு வை. என்ன பொண்டாட்டி போய் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? அது இல்ல, அவ புதுசு இல்ல, கடைக்கு வந்ததே இல்ல, அதனாலதான் அட்ரஸ் சொன்னேன். அது இருக்கட்டும். AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான் ஐயா. அந்த PK-47 ஏண்டா PK-47 புது ஆயுதமா கண்டுபிடிச்சிருக்க? சும்மா பேச்சுக்கு சொல்றேங்க. ஏத்துங்க வண்டியில. ஏன் அறிவிட்ட நாய? அறிவில்ல உனக்கு? நானே வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க கோவப்பட்டு இங்க வந்து திண்ணையில படுத்து கிடக்குறேன். என்னைய வந்து மோந்து பாக்குறிய? நான் என்ன குப்பை தட்டியா? போங்கிட்டு கண்டிப்பா போங்கிறல்ல. போயிடாமா? ஒரு ஆளை திட்டவன மனுஷ பழுக மாதிரியே ஆளுல குட்டி வந்துருச்சு ஐயா. இந்த ஏரியா அவங்க கோட்டையா இருக்குமோ? என்ன மாதிரி கொசகசன்னு வந்து நிக்கிறாங்க. தெய்வமே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறனோ? நான் என்னடா பாவம் பண்ண? 3 தானடா பார்த்தேன். அது எங்க குல தொழில். அதுக்காக வேலை வெட்டிக்கு போகாத நாய் நீ என்ன பார்த்தா நாய்ங்கிற? உன்னை கடிச்சு கொதறி பீஸ் பீஸ் ஆக்கல. நான் ஒரு நாய்க்கு பறக்கலடா. எடுத்துற வேண்டியதான் ஓட்டத்தை. ஏண்டா அறிவு இருக்கா உங்களுக்கு? வக்கப்பார் குளத்து வந்திருக்கிறோம். தீப்பெட்டி எல்லாம் எப்பறா செய்யத்துல சுத்த வேண்டாம். இப்ப என்ன பண்றது? அண்ணே அங்க பாருங்க, தீப்பொறி திரும்ப வர்றான். நீதாண்டா வாடா. டேய், யாரு எவரும் தெரியாம விரலாட்டி கூப்பிடுற? யாரா நீங்க? அதை விடு. உன் பேர் என்ன? பேரு என்னவா? என் பேரை கேள்விப்பட்டது இல்லையா? என் பேரை ஏவாயால சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? வேற கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. தீப்பொறி திருமுகம். தீப்பொறியா? தீப்பொறினா எப்படி? அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செதறுவண்டா. அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி குழம்புடா. அக்னி குழம்பா? என்ன தெர்றா? ஆத்தி கல்லு. இங்க பாருங்க, பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில 1000 கிடக்கு, அதுக்கு எடுக்க பாக்குறீ? சரி, அக்னி குழம்புங்கிறியே, அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து. வக்கப்போர் எரிதான்னு பாப்போம். ஒரு கரண்டி எடுத்து இதுல ஊத்தவா?
என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? தீப்பொறிங்கிறது அடமொழி. ஒரு விரல் கிருஷ்ணாராவன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன ஒரு விரலோட தெரிஞ்சாரா? பஞ்ச அருணாசலம் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பஞ்சு கடையா வச்சிருக்காரு? படம் எடுத்துக்கிட்டு இருக்காரா? பறவை முனியமான ஒரு கிளவி தெரியுது. அது என்ன ரெக்கைய வச்சுட்டு பறந்துகிட்டா இருக்கு? பிக்காளி பழம். என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கு? யாருக்கோ. சரி போ. இல்லையா? ஐயோ, யார் எங்க பாஸ் கிட்ட வம்பிழுத்தது? நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ். இவங்க கிட்ட எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். டேய், ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போக சொல்லிட்டாங்கடா. வாடா போம்டா. டேய், எங்க பாஸ் கிட்ட உரசி பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரசினாருன்னு வை, பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. ஒரசினாத்தான் எரிவாமாடா. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா. தூக்கி ஐயா, ஐயா, அப்படிலாம் உரசி எங்கேயுமே எரிஞ்சு எல்லாம் சொன்னாங்களா? டேய், உள்ள முள்ளு கம்பிடா. டேய், முள்ளு கம்பி குத்துடா. ஐயோ, ஐயோ, எரியுதா? ஐயோ, எரியுடா. புகையே வரல. ஐயோ, ரத்தம் கொட்டுது. ஐயோ, முள்ளு கம்பிடா. ஐயோ, கம்பியோட இருக்க பிச்சு விடு. இங்க திரும்ப. தீ வரலையே. அப்ப இனிமேல் உன் பேர் தீப்பொறி திருமுகம் இல்ல, ரத்த திருமுகம் தான். பேரை மாத்திக்கோ. நாங்க தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து வைக்க போற கொளுத்திக்கிறோம். டேய் வாங்கடா. மூச்சிய பாரு, தீப்பொறி திருமுகம். பாஸ், என்ன பாஸ் இது? நீங்க உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா வடியுது பாஸ். இப்ப நீ குடிச்ச பால் ரத்தமா வரப்போகுதுல்ல? டேய் மச்சான், இன்னைக்கு சந்தியாவோட பிறந்த நாள். நீ என்ன பண்ற? இந்த பொக்கே எடுத்துட்டு போய் நேரா அவட்ட கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்ற. உடனே அவ செருப்பால் அடிப்பா. அதை அப்படியே வாங்கிட்டு வந்துரு. மத்த விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். என்னடா இந்த ஆளு நம்ம எங்க போனாலும் நம்மள துரத்தி துரத்தி வந்துட்டு இருக்கா? இப்படியே போனா நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணி நம்ம கிளாஸ்மேட் ஆயிரும் போல இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சார், நீங்க எங்க எல்லாரையும் கெட்ட வார்த்தையில கூட கூப்பிடுங்க, நாங்க கோச்சிக்க மாட்டோம். ஆனா ஃப்ரெண்ட்னு சொல்லாதீங்க, மனசு நோ தெரியுமா? கரெக்ட்மா. ஏன்னா +2 படிக்கிற நானு காலேஜ்ல படிக்கிற உங்களை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறது தப்புதான். இனிமே நான் உங்களை அண்ணன் தான் கூப்பிட போறேன். இவ்வளவு பெரிய பொக்கையை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்தேனா இதை வாங்கி அவன தலையில வச்சுக்க முடியும்? நீ இந்த கதிரோட படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அந்த படத்துல எல்லாம் ஹீரோ ஒரே ஒரு ரோஜாவை எடுத்துட்டு போய் ஹீரோயினுக்கு கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான். அதை அவ வாங்கிட்டாள்னா கட் பண்ண ஃபயர்ல சாகுறா. ஷாஜகான் மும்தாஸ் கொடுத்த ஒரே ஒரு ரோஜா தான். நேரு சட்டப்பையில வச்சிருந்தது ஒரே ஒரு ரோஜா தான். அவ்வளவு ஏமா டைரக்டர் செல்வமணி இந்த சினிமா கொடுத்தது ஒரே ஒரு ரோஜா தான். ஏய் சந்தியா, வாடி போலாம். நீங்க போங்க, நான் வரேன். Many more happy returns of the day. ஐயோ அம்மா அடி மகமாயி. ஐயோ ஐயோ. நீ இந்த பொண்ணை பல நாளா ஜூட்டு விட்டுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட பிறந்த நாள். அவளுக்காக ஒரு பெரிய பூந்தோட்டம் அமைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பொக்கையாவது வாங்கி கொடுக்கலாம்ல. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உனக்கு பிறந்த நாள்னு கேள்விப்பட்டப்போ டவுனுக்கு போய் கடைக்கடையா ஏறி இறங்கி இந்த பொக்கையை நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியில இதுல இருந்து ஒரே ஒரு ரோசா ஸ்லிப்பாய் கீழே விழுந்துருச்சு. அத இது கவிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குதுன்னா இது எப்பேற்பட்ட டுபாக்கூர் பார்ட்டியா இருக்குன்னு யோசிச்சு பாரு. காதலுக்கு எப்பவுமே ஒத்த ரோஜா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஷாஜகான் மும்தாஸுக்காக என்ன பண்ணாரு? ஒரு ரோஸ் இல்லம்மா, அது இல்ல, கோடி கணக்கா செலவு பண்ணி தாஜ்மஹால் கட்டினாரு. சந்தியா லவ் பண்றப்பவே கீழே விழுந்து கிடக்கிற ரோஜாவை பொறுக்கிட்டு வந்து உனக்கு பிரசன்டா கொடுக்கறான்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உன் தலையில சொருகிட்டு இருக்கிற ரோஜாவை புடுங்கிட்டு போய் பாதி விலைக்கு கடையில வித்து காசு வாங்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இதுக்கு பேரு தான் எஸ். எப்படி வச்சான் எங்கால ஆப்பு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீரவசனம் பேசுறீங்க, இப்போ உங்க காதல வாபஸ் வாங்க. இந்த நோஸ்கட் போதும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் என்ன மாதிரி +2 பசங்க அப்செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்றேன். ஸ்கூல்ல பெல் அடிச்சாங்கம்மா, டீச்சர் கோச்சுவாங்க, நான் வரேன். நல்லா கேளுங்க. இவங்களால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான்னு இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்க நம்ம நொறுக்கணும். எப்படி பாஸ் உடைக்கிறது? அப்படி கேளு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கம்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும்.
இதான் நம்ம லட்சியம். ஓகே Okay, boss. எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. சாரி பரவாயில்ல. ஒண்ட வந்த பிடாரிய ஊரு பிடாரி விரட்ட வந்த கணக்கா என் மாமன் வீட்டுல ஒண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன விரட்ட வந்திருக்கான் அந்த தமிழரசன். அவனை நாம அந்த ஊரை விட்டு ஓட விரட்டணும். அதுக்கு யாராச்சும் சூப்பர் ஐடியா சொல்லுங்க. சூப்பர் ஐடியா பாஸ். சொல்லு. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சு விடிய தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு யோசிப்போம் பாஸ். அந்த கள்ளத்துக்கு பாஸ் நான் சொல்றேன் பாஸ். சொல்லு. எல்லாரும் அவன் முன்னாடி போய் நின்னு கொடூரமா முறைச்சு போவோம் பாஸ். அதுக்கு மசியலனா கண்ணீர் விட்டு அழுது போவோம் பாஸ். அதுக்கு இறக்கப்படலனா கால்ல வந்து கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலன்னா ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடுவோம் பாஸ். என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தனமா பாத்து பேத்தனமா பேத்தா பே பே இல்லடா இல்லடா பேய்க்கு பயப்படாத எவனாச்சிருக்கானா? அப்ப அதான்டா அடுத்த சீனு. காட்டு. ஜல் 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 ஜல 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 யாரு? ராரா 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 సరసకురారా రారా చింతకు చేరా తానమే నీదిరా కేలిపోరాదరా శ్వాసలో శ్వాసమేరరా రారా సరసకురారా రారా చింతకు చేరా తానమే నీదిరా కేలిపోరాదరా శ్వాసలో శ్వాసమేరరా தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட சந்திரமை கட்டப்ப போட்டு யாரா ஏமாத்த பாக்குற? ஊத்துற அதே மாதிரி பெட்ரோல குர்ராத்தி பந்தத்தை. ஆகா ப்ராப்பர்ட்டியை மாத்திட்டாங்களே. படம் பார்க்காத வழியில குட்டி வந்தது தப்பா போச்சு.